துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மக்கு நன்றிப்பா. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் அவரை உயர்த்த ஆரம்பிங்க. எல்லாரும் துதிப்போம். தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் மகத்துவம் உள்ளவர், இயேசுவே நீர் மகிமை உள்ளவர். உம்முடைய மகிமைக்காக நன்றிப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றிப்பா. ஆண்டவரை துதிப்பா. அப்படி ஆமென். நன்றி 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 இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி, இயேசு ராஜாவே மக்கு நன்றி, இயேசு மகாராஜனே மக்கு நன்றி, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மக்கு நன்றி. மை துதிக்கிறோம், மை உயர்த்துகிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய கிருபையுள்ள ஆவியானவர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆண்டவரே, மகிமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. இந்த காலை நேரத்தில் உங்கள் நாம மகிமைப்படும்படியாய் நீர் ஆண்டவரை எங்களுக்குள்ள வெளிப்படுகிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, மக்கு நன்றி. அப்படியே கர்த்தர் அப்படியே துதிப்போமாமே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஆண்டவரை ஸ்துதிப்போமா. அப்படியே உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஆண்டவரை உயர்த்துவோமா. அப்படி உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஆண்டவரை துதிப்போம். அப்படியே கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரப்பா. வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. உயர்த்துமா. அப்படியே நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்குதையா. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. ஆண்டவரை உயர்த்தி அப்படியே துதிங்க. அப்படி என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர்.
உமது கிருபையினால். அவ்வளவுதான். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பே. உமது அடிமை நாணையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே சொல்லுங்க. அப்படி என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. இந்த காலை நேரத்துல உடைய புது கிருபையினால் எங்களை நிரப்பிடுங்கப்பா. உங்க கிருபை தான் எங்களை தாங்கி கொள்ளனப்பா. ஆமா, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து கால் ஊன்றி நடக்கச் செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து கால் ஊன்றி நடக்கச் செய்தி. மான்களின் கால்களைப் போல பெலனாய் ஓடச் செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்கச் செய்தீரே. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. அவ்வளவுதான், சொல்லி துதிங்க அப்படி. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை எல்லாமே, உங்க கிருபை எங்களை மூடுவதா, உங்க புது கிருபை எங்களை நிரப்புவதா. உங்க கிருபையினால எங்களை நிரப்பிடுங்கப்பா. உங்க கிருபையினால எங்களை நிரப்பிடுங்க ஆண்டவரே. ஆமா, வாழ தெரியாதையா நாங்க நிற்பதும், நாங்க நினைப்பதும் உங்க கிருபைதா. நாங்க நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நாங்க நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஆண்டவர்கிட்ட சொல்லி கர்த்தரை உயர்த்துவாமே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்கிட்ட இல்லாம இந்த பூமியில் நாங்கள் வாழ்வது கடினம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளில் உங்களுடைய புது கிருபையினால எங்களை நிரப்பி எங்களை இன்னும் பலப்படுத்தி நீர் வாழ வைக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமை எங்களை மூடுவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடலை கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி அப்படி நம்ம பாடி நம்ம கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல இல்ல
சொல்லி துதிங்க. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, அவ்வளவுதான். இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 இல்லை, ஆமென். இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை. நீதிமானை சோதித்து அறிகிறீ, பொன்னாக நீதிமானை சோதித்து அறிகிறீ, பின்பு பொன்னாக ஜொலித்திடச் செய்கிறீ. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 இல்லை, கலக்கம் இல்லை 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 இல்லை, தோல்வி இல்லை 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 இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எங்களுக்கு தனைகுழிவு இல்லப்பா, எங்களை வெட்கப்படுத்தாதபடி எங்க தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினா நீர் எனக்குள் இருப்பதினா, உம்முகம் பார்ப்பதினா நீர் எனக்குள் இருப்பதினா. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 இல்லை, கலக்கம் இல்லை இல்லை, ஆமென். இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 இல்லை, ஆமென். ஆண்டவரை துதிப்போமா? ஆமென். ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை, என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வாழ்ந்திடுவே, கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வாழ்ந்திடுவே. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 இல்லை, தோல்வி இல்லை 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 இல்லை, கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு நல்லா, என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. கைத்தட்டி சொல்லுங்க. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 இல்லை, கலக்கம் இல்லை 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 இல்லை, தோல்வி இல்லை 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 இல்லை, கலக்கம் இல்லை 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 இல்லை, தோல்வி இல்லை இல்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலக்கம் இல்லை இல்லை, எங்க முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சொல்லி துதிங்க அப்படி. ஆமா. ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. ஆமே ஆண்டவரே, அவர்
உம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு நின்றதில்லை ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்படுவதில்லை, யாருக்கு முன்பாகவும் நாங்கள் தலை குனிய போறதில்லை. எங்களை தாங்குகிறவர், நடத்துகிறவர், எங்களோடு கூட நீர் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். 4 பேருக்கு முன்னாடி நாங்கள் தலை குனிகிறது மாதிரி எங்களுக்கு தெரியலாம், நாங்கள் அவமானப்படுறது மாதிரி தெரியலாம். இல்லை ஆண்டவரே, கர்த்தர் நிச்சயம் எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், எங்கள் கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் தலையை நிமிர பண்ணுகிறவரா எங்களோடு கூட இருக்கிறீர். ஆமென். எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்களே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களே. எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோ பெருகினாலும், அவ்வளவுதான், என்று சொன்னாலும் கேடகம் நீர்தான், மகிமையும் நீதான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். சொல்லுங்க அப்படி, கேடகம் நீர்தான், மகிமையும் நீதான், தலை நிமிர செய்பவர் நீதான், படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். சொல்லுவோமா, படுத்துறங்கி. விழித்தெழுவே நன்றி அப்பா, கர்த்தர் என்னை நீங்க ஆதரிக்கிறவர். ஆதரிக்கின்றீர். சொல்லி துதிங்க அப்படி. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன். நிம்மதியா. எங்களுக்கு எதிராக யாரு வந்தாலும் எங்க தமிழ் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன். அது ஒன்று எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உடைய கிருபையினால மூடி எங்களை நடத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு கூட இந்த வார்த்தையை பேச விரும்புகிறார். அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாம்சமான மனிதருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கடவுள். அல்லேலூயா. அவரை தவிர வேற கடவுள் என்பவர் இல்லை. அதனால் அவர் தைரியமாக சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் உண்டோ அப்படின்னு கேட்குறார். அல்லேலூயா. உண்மையாகவே நம்மளுடைய தேவன் அதிசயமானவர். அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியம் இந்த பூமியில் இல்லவே. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. இந்த பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த பூமி என்ன செய்யுது? அந்த இடத்துல தொங்கிக்கிட்டும் இருக்குது. இந்த பூமி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் நாம் நிலையாக இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம்? உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியும். ஆமென். இது எவ்வளோ பெரிய கிரகிக்க முடியாத ஒரு அதிசயம் பாருங்களேன். பூமியும் சுற்று தான், அதுக்கும் பூமியும் சமமாக இல்லையா? எப்படி இருக்குதான்? பூமி அப்படியே அந்த கோள வடிவில் அந்த உருண்டை அது என்ன செய்யுது? அது இருக்குது. அது உருண்டையாக இருக்கிற அந்த பூமி சுற்றிக்கிட்டே இருக்குதான் இப்படி. ஆனால் என்ன செய்யுது? நம்ம யாரும் சரிஞ்சு கீழே என்ன செய்யலை. என்ன ஒரு அதிசயம் பாருங்களேன். அந்த நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே என்னமோ அந்த கிறிஸ்மஸில் இந்த திருமண வீடுகளில் தொங்க விட்டுருக்கிறது மாதிரி இருக்கும் ஸ்டார்கள்லாம், அப்படி நட்சத்திரங்கள் வானத்தில். ஆனால் ஆங்காங்கே அந்த இடத்துல என்ன செய்யுது? அது தொங்குது. ஆனால் ஒரு நட்சத்திரங்கள் கூட என்ன செய்யலை. உண்மையாகவே கர்த்தர் அதிசயமானவர்.
வானத்தை உண்டாக்கும் போது, இந்த பூமியை உண்டாக்கும் போது அது எப்படி படைச்சாராம்? இது நமக்கு நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாராம்? அவர் படைத்திருக்கிறார். ஆமென். உண்மையாகவே அவருடைய படைப்புகள் அதிசயமானது. ஆமென். நம்மளுடைய பாருங்களேன், நாம் இப்போ தலையில் தண்ணி ஊற்றினோம்னா கூட இந்த மூக்கு இந்த வழி எல்லாமே இப்படி நேராக இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களே, தண்ணி உள்ள எங்கே போயிருக்கோம்? எவ்வளோ பெரிய ஞானத்தோடு ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார் பாருங்களேன். இந்த மூக்கை நம்ம இப்படி தான் வைக்கணும், நமக்கு 2 கண்ணு வைக்கணும், 2 காது வைக்கணும், நாக்கு மட்டும் நிறையா இருக்கக்கூடாது, ஒன்று தான் என்ன செய்யணும், ஈர்க்கணும். எந்த அளவுக்கு வச்சிருக்கிறார் பாருங்கள் ஆண்டவர். கிரகிக்க முடியாத ஒரு அதிசயத்தை நம்மளுடைய அவயவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார், அவர் வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமென். இது உண்மையாகவே அவருடைய அதிசயங்களுக்கு ஒரு அளவிட முடியாத ஒரு செயல்பாடுகள். ஆமென். அல்லேலூயா. மிருகங்களுக்கு எப்படி முகம் வைக்கணும், சிங்கத்துக்கு எப்படி வைக்கணும், யானைக்கு எப்படி வைக்கணும், கரடிக்கு எப்படி வைக்கணும், ஒவ்வொரு மிருகங்களையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறப்போ அதை விதவிதமாக ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்கள். அல்லேலூயா. நம்மளுடைய தேவன் ஒரு இடத்துல அதிசயத்தை அவர் செய்கிறார் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சிருப்பார். அவரை நம்ம இந்த காலகட்டங்களில் எப்படி கல்யாணம் நடக்கும்போது பத்திரிக்கை கொடுத்து அழைக்கிறாங்களோ, அது மாதிரி அவரையும் ஒரு இடத்துல கல்யாண வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, அவரை அழைச்சிருக்கிறாங்க. அந்த 2வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுது, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, கல்யாணத்துக்கு இவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கூப்பிட்டுருக்குறாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே கல்யாணத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறார், அங்கே போயிருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம வந்து ஆடு கோழி இந்த மாதிரி தடபுடலான காரியங்களை நம்ம செய்வோமோ, அங்கே என்னென்னா திராட்சை ரசம் தான் அங்கே என்னது, அப்பம் திராட்சை ரசம், அதுதான் இங்கே தடபுடலான ஆகாரங்கள். நல்லா சாப்பிட்டு முடித்த உடனே அந்த திராட்சை ரசத்தை அவங்க என்ன செய்வாங்க, அவங்க கொடுப்பாங்க. அந்த கொடுத்து அதை குடிக்கிறப்போ அது எப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளவு டேஸ்டான நிலைமைகளில் இருக்கும். அதை எல்லா அந்த திருமண வீடுகள்லையும் அதை உபசரிக்கிறது உண்டு. இந்த வீட்லையும் என்ன செய்கிறாங்க, அதை உபசரிக்கிறாங்க. இது இவங்க எதிர்பார்த்ததை விட போதும் நிறைய கூட்டங்கள் வந்துருச்சோ, இல்லை இவங்க தயார் பண்ணதே இவ்வளோதானோ என்னன்னு தெரியல. ஆனால் அந்த கல்யாண வீட்டில் ஒரு பெரிய அவமானம் வந்துருச்சு. என்னென்னா, ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, திராட்சை ரசம் குறைஞ்சி போயிடுச்சு. ஆமென். இங்கே வர்றவங்க எல்லாருமே சாப்பிட அந்த திராட்சை ரசம் இல்லாததுனால அங்கே முறுமுறுப்பு நடக்குது, பேச்சு நடக்குது. இவங்க வீட்லேயும் ஐயையோ திராட்சை ரசம் இல்லாமல் போச்சேன்னு சொல்லி ஒரு பெரிய குறைபாடுகளுக்குள்ளே அங்கே இருக்கிறப்போ, அங்கே இயேசு இருக்கிறார். அங்கே இருக்கிற மரியாளம்மா சொல்கிறாங்க, நேர இயேசுவின் இடத்துல திராட்சை ரசம் என்ன செஞ்சு போச்சுப்பா, குறைஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்கிறப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னுடைய வேலை இன்னும் என்ன செய்யலை, வரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ முதல் அற்புதம், இவர் செய்கிற அதிசயத்தை பாருங்களேன். முதல் அற்புதம், அங்கே இருக்கிற வேலைக்காரங்களை இவர் கூப்பிட்டுட்டு அவர் சொல்கிறாரு, இந்த ஜாடி நிறைய என்ன செய்யுங்க, ஒரு பெரிய, அதாவது 2-3 குடம் நிறையத்தக்கதான அந்த ஜாடி, அது ஒரு பெரிய அந்த பானை மாதிரி, நம்ம இதில் பார்த்தோம்னா பானை மாதிரி, அதில் ஒரு 6 கற்சாடிகள் இருக்குது. அந்த 6 கற்சாடிகள்லையும் என்ன செய்கிறாங்க, தண்ணியை நிரப்ப சொல்கிறார். இவங்க எல்லாரும் வேலைக்காரங்க வர்றாங்க, அந்த 6 கற்சாடிகள்லையும் தண்ணியை நிரப்புறாங்க. ஒன்றும் செய்ய சொல்லலை. அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்கிறார், நிரப்பி ஃபுல்லாகி முடித்த உடனே சொல்கிறாங்க, ஐயா நிரப்பியாச்சு, ஃபுல்லாகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எடுத்துக்கொண்டு அப்படியே பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல கொடுங்க. ஒன்றும் செய்ய சொல்லலை. என்ன அதிசயம் பாருங்கள், நம்மளும் தண்ணியை தான் ஊற்றுறோம், ரசம் வைக்கிறதுக்கு என்ன தான் செய்கிறோம், தண்ணியை தான் ஊற்றுறோம். நம்ம பலவிதமான காரியங்களை இந்த காரியங்களை வெள்ளைப்பூடு, சீரகம், சோம்பு இதெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றி எல்லாத்தையும் பண்ணி நம்ம ரசம் செய்வோம். அங்கே ஒன்றுமே செய்ய சொல்லலை, அந்த தண்ணியை ஊற்ற சொல்கிறாரு, அந்த தண்ணியை அப்படியே கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு. இவங்களும் என்ன செய்கிறாங்க, ஊற்றினமே இதை திரும்பி அப்படியே கொண்டு போய் பச்சை தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு எதுவுமே கேட்காம இவங்களும் போய் அந்த காரியத்தை செய்கிறாங்க. அவங்க போய் ஊற்றி கொடுக்குறப்போ என்ன டேஸ்ட்டுன்னு பாருங்கள். அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. கலர் மாறி இருக்கலாம், நான் நினைக்கிறேன், கலர் மாறி இருக்கலாம், டேஸ்ட் மாறி இருக்கலாம். அந்த தண்ணியோடைய தன்மைகள் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, மாறி போச்சு. குடிச்சிட்டு சொல்கிறாங்க, ஏயா எல்லாரும் நல்ல ரசத்தை என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, நீ என்னையா பிந்தி கொடுக்குற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குடித்தாலும் மறுபடியும் என்ன செஞ்சுருக்கு, என்ன செஞ்சுருக்குது, அது குடிச்சிருக்குது. ஆமே, அது குடிச்சு கொடுப்பாடு சொல்லுது. நம்ம எப்படி பந்தி முடிச்சுட்டு 3வது பந்தி அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, அந்த நிலைகளில் அங்கே இருக்கிற காலகட்டத்துலையும் அது என்ன செஞ்சுருக்குது, அது நடந்திருக்குது. இது நடந்த உடனே ஒருத்தன் பார்த்துட்டு சொல்கிறான், ஏயா முன்னாடி இருக்கிற ரசத்தை விட இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான்.
அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இருக்கிற இடத்துல எப்படிலாம் தண்ணியவும் ரசமாய் மாற்றுகிற, சுவையாய் மாற்றுகிற தன்மை இந்த தேவனை தவிர வேறு யாருக்கு என்ன செய்யலை. அல்லேலூயா. கசந்த மாறாவை சுவையுள்ள தண்ணீரை மாற்றலையா? அல்லேலூயா. இவரால் செய்யக்கூடாத அதிசயம் இதை தான் முடியும், இதை முடியாதுங்கிற நிலைகள்லாம் அவருக்கு இல்லை. அவரால் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம மனுஷிகத்தினுடைய எண்ணங்களில் ஒரு தவறு பண்ணணும், ப்ராடு பண்ணணும், ஏமாற்று வேலை பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம நினைக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு எல்லா விதமான அதிசயங்களையும் செய்ய வல்லமையுள்ளவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும், எந்த சூழ்நிலையில் செய்ய முடியும்னு அவருக்கு நல்லாவே என்ன செய்யும், தெரியும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இந்த நாளில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நம்மளுடைய தேவனுடைய அதாவது செயல்களில் அதிசயங்களை செய்யக்கூடாத ஒரு நிலைகள் என்பது அவருக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிடுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். நீர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நீர் ஒருவரே தேவன். உம்மாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயம் இல்லை ஆண்டவரே. எல்லாமே உங்களால் முடியும், எல்லாமே உங்களால் முடியும் ஆண்டவரே. எங்கள் தேவன் அதிசயமானவர், எங்கள் தேவன் அற்புதமானவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கும் கற்பத்தின் ஆசீர்வாதங்களை கொடுங்க. எங்களுக்கு ஆண்டவரை வீடு கட்டி முடிக்க வேண்டிய அதிசயங்களை செஞ்சு கொடுங்க. எங்கள் கடன் பிரச்சனைகளையும் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. அப்படியே ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, கடன் பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரே, கடன் பிரச்சனை மாறட்டும்ப்பா. குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும், சண்டைகள் மாறட்டும், சமாதானம் உண்டாவதாக. அதிசயங்களை செய்கிற தேவனுடைய வல்லமை இப்பொழுதே உம்முடைய அதிசயங்களை வெளிப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஸ்கூலுக்கு போகிறவங்க, கல்லூரிக்கு போகிறவங்க எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வேலைக்கு போகிறவங்களோட பாதுகாப்பு கொடுங்கப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை செய்கிற வியாபாரங்களில் பாதுகாப்பை உண்டாக்கட்டும். உம்முடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கூட இருப்பதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். நாம மகிமைப்படட்டும் ஆண்டவர். இந்த இடத்துல ஜெபிக்கிற எல்லாருக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பி உயர்த்துங்கப்பா. நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வேலைக்கு புறப்படுகிறோம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.